நான் முருக பக்தருக்கு சொல்றது என்னன்னா, எங்கெல்லாம் நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, முருக பக்தர்கள் சொல்றேன், எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, எங்கெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்துறாங்களோ அமைதியா இருங்க. ஏன்னா இதுல எனக்கு முருகர் வந்து நான் சொல்ல, இப்ப ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆன்மீகவாதி அறிவாளியா இருக்குன்னு அவசியமே கிடையாது, அனுபவவாதியா தான் இருக்கும். ஒரு ஆன்மீகவாதிக்கு அனுபவம் தான் ஃபர்ஸ்ட். அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகத்துக்கு முதல்ல அனுபவம் தான். அந்த அனுபவம் எப்படி வரும்னா, இறைவன் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பார். இறைவன் ரூபத்திலே வந்து பேச மாட்டார். எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கோவில்ல நான் அவமானப்படுத்தப்படுறேன். அந்த கோவில்ல ஒருத்தர் கேக்குறாரு, ஜேஎஸ்கே கோபினா யாருங்க, அவர் சொன்னா உள்ள விடணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் கேக்குறாங்க. அப்ப எனக்கு அது பார்த்துட்டு நான் எதுவுமே சொல்லி, இதே முன்னாள் நம்ம பழைய கோபியா இருந்தா பயங்கரமா வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிருப்போம்ல. பட் ஆனா ஒரு மனிதனை ஆன்மீகம் என்ன படுத்துவோம் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் என்னை பத்தி ஒரு இடத்துல தப்பா சொல்றாங்க. அந்த தப்பா சொன்ன நபரோட அவங்க பேசின கான்வர்சேஷன் எல்லாமே ஆதாரத்தோட நான் பார்க்க, காண்பதும் போய்